இதை விளக்கிட்டேன். இது போக இது இந்த கலாச்சார போதனைகளுடைய லட்சணத்துக்கு சொன்னேன். இது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி என்ன இருக்கணும்னா, கடவுளுடைய வேதத்துல கேட்கும் போதே சிரிப்பு வரக்கூடிய, தப்புண்டு பழிச்சுன்னு தெரியக்கூடிய முட்டாள்தனமான செய்தி இருக்கக்கூடாது. கேட்டாலே கிறுக்கனா இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திய ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட ஜீரணிக்க மாட்டோம். ஒரு புத்திசாலி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம். ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம். கடவுள் சொன்னா அவனை பிடிச்சி அனுப்புடா கீழ்பாக்கத்துக்கு. கடவுளுடைய வேதத்துல கடவுளை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பக்கூடிய லட்சணத்துல செய்தி இருக்கு. பாருங்க, நான் போட்டுக்கிற சட்டை, ஐயா ஜெவமணி அவர்கள் சட்டை போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் இருக்குது, இவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சுன்னு ஒத்துக்குவீங்களா? குஷ்டரோகம் தான் தெரியுதா? தெரியாட்டி தொழுநோய், தொழுநோய்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த தொழுநோய் மனுஷனுக்கு ஏற்படும்னா நம்ப முடியும். இது ஆடு மாடுக்கு ஏற்படுதுன்னு சொன்னாலும் அதை பத்தி தெரியாம நம்பிக்கிறோம் செய்யலாம். இந்த கர்ச்சிப்புக்கு தொழுநோய் எவனாச்சும் நம்புவானா? இந்த மைக்கு தொழுநோய் இருக்குன்னா எவனாச்சும் நம்புவானா? பைபிள் சொல்லுது, அதை நம்புறாங்க. படிங்க, அதை காஞ்சியார் படிங்க, காஞ்சியாரு படிங்க. லேவியராகமம், லேவியராகமத்துல நல்ல கவனமா கேளுங்க, சிரிக்காம கேளுங்க. லேவியராகமத்துல 13:47 முதல் 13:50 வரைக்கும் படிங்க. அதை கேளுங்க, எப்படி தமாஷா இருக்குன்னு கேளுங்க. கடவுள் சொல்ற வார்த்தை சட்டைக்கு குஷ்டம், கைலிக்கு குஷ்டம், பாவாடைக்கு குஷ்டம், பாவாடைக்கு தொழுநோய் வருதான். அது மாத்திரம் இல்ல, அந்த தொழுநோய்க்கு பரிகாரம் சொல்லி தரப்படுது. அது தமாஷா இருக்கு, கேளுங்க. 47:50 படிங்க. 13:47-50. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது, ஒரு தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி, வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாலிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அழிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். அதாவதுங்க, சட்டைக்கு பரிகாரம் சொல்லி பாருங்க. அதாவது என்னது, கம்பளி ஆடையிலையோ, பஞ்சு ஆடையிலையோ, பின்னிய துணியிலையோ, கம்பளி துணியிலையோ, தோல்லையோ எந்த பொருளாவது பச்சை நிறமாயிருந்தா அல்லது சிவப்பு நிறமாயிருந்துச்சுன்னு சொன்னா அது துணிக்கு ஏற்பட்ட குஷ்டரோகமே. அதை என்ன செய்யணும்? நம்ம ஆச்சாரி லேவியர் இருக்காருல, அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணுமா. அவர் என்ன செய்வாங்க? சட்டைய ஒரு வாரத்துக்கு அடைச்சு வைக்குவாங்க. லாக்கப்ல ஒரு வாரத்துக்கு அந்த துணியை அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்ச பிறகு திருப்பி ஆசாரியன் பார்க்கும்போது அதுல அந்த ரோகம் அதிகப்படவில்லை என்று கண்டால் ரோகம் உள்ளதை துவைக்க சொல்லி அதை மறுபடியும் 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். அது துவைக்கப்பட்ட பின் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். பார்க்கும்போது அந்த ரோகம் பரவாது இருந்தால், அதன் நிறம் மாறாது இருந்தால் அது அசுத்தமே, நெருப்பினால் அதை சுத்தரிக்க வேண்டும். இப்படி சட்டைக்கு பச்சை கலர்ல, சிவப்பு கலர்ல என்ன செய்யுமா குஷ்டரோகம் பிடிக்குமா? அதுக்கு பரிகாரம் படிச்சு பாருங்க, நிதானமா படிச்சு பாருங்க. போய் சிரிப்பு தான் ஒரு 13 லேவியராகமம் 13:47-50 வரைக்கும் படிங்க. ஆடைக்கு குஷ்டரோகம் வரும் ஒரு கீழ்பாக்கத்தில் உள்ள கேச ஒருத்தன் சொல்ல மாட்டான். யாவற்றையும் படைத்த கடவுள் சொல்லுவானா? இது கடவுளுடைய வேதமா? ஒரு அறிவாளி சொல்ற விஷயமே இல்லை இது. சட்டைக்கு குஷ்டம், வேட்டைக்கு குஷ்டம்னு வீட்டுக்கு கூட குஷ்டம் வருது. வேட்டைக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கும் குஷ்டம் வருது சொல்றாருங்க. வேதத்துல இருக்குங்க, வீட்டுக்கு குஷ்டம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வருது வீட்டுடைய குஷ்டம் 14:34 இருந்து 57 வரை இருக்கு.
ஒருத்தனுடைய வீட்டுக்கு குஷ்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது? ஆளுக்கு இல்ல, வீட்டுக்கு தொழுநோய் ஏற்பட்டா என்ன செய்யறது? அதுக்கு பரிகாரம். வீட்டுக்கு தொழுநோய் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. எடுங்க, படிச்சு காட்டுங்க. லேவியர் ஆகமத்துல 14ஆம் அதிகாரத்துல 34 முதல் 57 வரைக்கும் படிங்க. எல்லாம் தெரியணும், பச்சையை வெளியே வரணும். எல்லாம் வேகம் நடந்து 34 நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்த்து போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழிந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குற்றம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அந்த வீட்டிலே அப்படி போயிட்டு இருக்கு. நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாத்துக்கிறீங்க. எங்க இதை வேதம்னு நம்புற ஒரு மக்கள் கிட்ட இது ஒரு நல்ல ஒரு மனுஷன் புத்தகம் ஒத்துக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சொல்லி இதை யாருக்காச்சும் நம்ப முடியுமா? இது வேதம். இதுக்கு பேர் பரிசுத்தம் பின்னாடி நடைமுறை தேவையா? எவ்வளவு பைத்தியகார்த்தனமா இருக்கு இது கேட்கும் பொழுது. இந்த வீட்டுக்கு குஷ்டம், சட்டையை குஷ்டம், கையில குஷ்டம், என்னடா இது? குஷ்டத்துக்கு ஒரு அளவுகோல் வேணாமா? தொழுநோய்க்கு வேற ஏதாவது வீட்டுக்கு குஷ்டங்கிறத வீட்டில் உள்ள மனிதர்களைத்தான் சொல்றாங்க. ஊண்டிப்படுத்திட்டு போனா செவருக்கு வீட்டை தான் சொல்றோம். மனுஷனுக்கா சிலர் அப்படி சொல்றது உண்டு. என் வீட்டுல குஷ்டமா இருக்கிறாங்கன்னா பொண்டாட்டி குஷ்டமா இருக்காங்க அர்த்தம் வரும். இவன் அப்படின்னு சொல்லல, நெசமாவே வீட்டுக்கு தான் சொல்றான். வீட்டுக்கு செவத்துல பச்சையாவது செவப்பாவது காணப்பட்டால் வீட்டுக்கு தான் குஷ்டம் பிடிக்கும்னு சொன்னா. இலக்கியமா கூட சொல்லல, அதுக்குத்தான் பச்சையா பரிகாரம் சொல்லப்படுது. இதுதான் வேதம்.